சங்கீதம் 46 4, 5 ஆகிய 2 வசனங்களையும் ஒரு விசை வாசிக்க கேட்போம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். எதன் நடுவில் இருக்கிறார்? தேவன் வாசம் செய்கிற பரிசுத்த நகரத்தின் நடுவில் அவர் இருக்கிறார். இன்று ஆண்டவரோடு ஆராதித்து துதித்து ஆண்டவருடைய ஸ்தலத்தை மகிமைப்படுத்தின இந்த ஸ்தலத்தில் உன்னோடும் என்னோடும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அது பிதாவாகிய தேவன் என்கிற நதி, அது கர்த்தராகிய இயேசு என்கிற நதி, அது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் என்கிற நதி. இந்த நதி அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை மகிழ்விக்கும். உன்னதமானவர் பரிசுத்த ஸ்தலத்தையும் அவர் நாமம் மகிமைப்படுத்தும், அது சந்தோஷமாக நடத்தும் என்பதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு தருகிறார். இந்த 1ஆம் தேதி கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பரிசுத்த ஆவி யார் மேல் இருக்கிறதோ அவர்களை அவர் இந்த மாதம் சந்தோஷப்படுத்தி அவர் நம் நடுவில் இருந்து நம்மை அசையாது காத்து கொண்டு அதிகாலையில் அனுதினமும் அதிகாலையில் அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு அவர் சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் அதனுடைய மகிமை தேவனுடைய சமூகமாகிய சபையையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய திருச்சபைகளையும் நிச்சயமாகவே அவர் சந்தோஷப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சந்தோஷப்படுத்தி தேவன் அதன் நடுவில் இருப்பாராம். நமக்கு இந்த செய்தியை எடுத்து முடிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சது 46வது சங்கீதம் நமக்கு 1ஆம் தேதி ஆண்டவராகிய தேவன் வாக்கு தந்த வேத வார்த்தை என்று நம்ம பாஸ்டர் சொன்னதும் ஒரு விசை நினைவு கூர்னேன். அதே சங்கீதத்தில் அதே வாக்கு தத்தத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு இந்த வருஷத்தில் அதில் இந்த மாசத்தில் நிறைவேற்ற வேண்டுமானால் அதனுடைய நீர்க்கால்கள் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய திருச்சபையிலே வேரூன்றி நிற்க வேண்டும். அப்படி வேரூன்றி நின்றால் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்த ஆவி வந்து நம்மை மகிமைப்படுத்தும். அவர் நம் நடுவில் இருப்பார். அதிகாலையில் அனுதினமும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் வானத்திலிருந்து சகாயங்களை நமக்கு செய்கிற தேவனாயிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தந்த வாக்கு தத்தத்தை திரும்பவும் நமக்கு உறுதிப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நமக்கு சகாயம் செய்ய அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார்.
நம்முடைய திருச்சபையை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆவியின் மகிமையை அவர் அருளி செய்து அவர் நம் நடுவில் இருந்து இந்த 2025 மட்டுமல்ல இந்த 2வது மாசத்தையும் கர்த்தர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வேன் என்று ஒரு விசை கூட கர்த்தர் வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த நதி வல்லமையான தேவ நதி. இந்த நதியை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. இந்த நதியை நம்ம பாடி ஆராதிக்க வேண்டுமானால் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் வேத வசனங்களினாலும் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்போ சங்கீதம் என்கிற பாட்டை பாடக்கூடிய புஸ்தகங்களை கொண்டு வராதவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, சின்ன ஆட்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தக்கூடிய புஸ்தகத்தை கொண்டு வராதவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதத்தை நாம் வாசித்து தேவனுடைய நாமத்தை முறையாக மகிமைப்படுத்த வேண்டும். அதை நம்முடைய திருச்சபையில் ஒழுங்காக வைத்திருக்கிறது. இந்த ஒழுங்கை மாற்றக்கூடாது. கர்த்தருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த ஒழுங்கை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம், திருமறை என்கிற வேத வசனத்தை இன்று கொண்டு வராமல் வந்திருந்தாலும் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவரை சங்கீதங்களினாலும் பாட்டுகளினாலும் கீதங்களினாலும் அவருடைய வசனத்தினாலும் அவரை மகிமைப்படுத்தினால் நிச்சயமாகவே அதிகாலையிலே யார் யார் மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களோடு கர்த்தர் வாசம் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்கள் நடுவிலே வீற்றிருப்பேன். உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறு வரைக்கும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று கர்த்தர் மறுபடியும் வாக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த வருஷத்திலே தந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும்படி கர்த்தருடைய நீர்கால்கள் நம்முடைய திருச்சபையிலும் உங்களுடைய வீட்டிலும் காலூன்றி இருந்து உன்னையும் என்னையும் மகிமைப்படுத்தி அவர் நம் நடுவில் இருந்து நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தருகிறது வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் இன்றும் வாக்கு தருகிறார். ஆனால் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது, ஆண்டவருடைய பாடல் கீதங்களும் பாடல் புஸ்தகங்களும் சங்கீதங்களும் தேவனுடைய வார்த்தை முடங்கிய வேத புஸ்தகங்களும் நம்முடைய கையில் இல்லாமல் இருந்தால் நீயும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கா போகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கா போகிறோம். ஏதோ ஒரு கடமை, ஏதோ ஒரு கண்ணியத்துக்காக அதிகாலையில் எழுந்து முகத்தை தடவி கொண்டு ஏதோ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொண்டு நாம் நம்முடைய பாட்டிற்கு ஆலயத்துக்கு வந்து கொட்டாவிகளை விட்டு நாம் சோர்வோடு இருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய நீர்கால் உன்னுடைய சமூகத்திலே, உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய சரீரத்திலே, ஆண்டவருடைய ஆலயமாகிய உன்னுடைய சரீரத்திலே வீற்றிருக்கிறதா என்றால் நோ. ஆமென். அப்போ உன்னோடு தரித்திருக்கிற ஆவி என்ன? உன்னுடைய பிள்ளைகளோடு தரித்திருக்கிற ஆவி என்ன? இந்த 1ஆம் தேதி அதிகாலையிலே கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து எச்சரிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நதி வல்லமையான தேவ நதி. பரிசுத்த ஆவி என்றால் அது சின்ன அறகுறையானதல்ல, அது வல்லமையான தேவ நதி. இந்த நதி சுத்தமான ஜீவனை அளிக்கிறது. இந்த நதி சுத்தமான ஜீவனை, ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற நதி அல்ல. நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் உன்னுடைய நடையிலும், உன்னுடைய உடையிலும், உன்னுடைய போக்கிலும், உன்னுடைய வரத்திலும் தேவனுடைய பிரசன்னம் உண்டாயிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு உலக ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறார் என்றால் நம்முடைய சரீரத்திலே ஆட்கொண்டிருக்கிற ஆவி என்ன ஆவி என்பதை நாம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.
தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது பாடல் கீத புஸ்தகங்களையும் சங்கீதங்கள் அடங்கிய வேத புஸ்தகத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நீ தூக்கி சுமக்காவிட்டால் உன்னோடு என்ன ஆவி இருக்கிறது என்பதை இந்த 1ஆம் தேதி நீ உன்னை ஒரு விசை சுத்திகரித்துக் கொள் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, என்னை கேட்க தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிக்க போகும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்ற பிள்ளைகள், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகள், உன்னுடைய நடை உடை போக்குவரத்தில் எந்த இடத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது கீதங்கள் பாடுகிற பாடல் புஸ்தகம் எங்கே? வேத புஸ்தகம் ஒன்று இல்லாவிட்டால் ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறாய் என்று ஊழியக்காரன் பறைசாற்றுவான் என்கிற விதத்திலே கக்கத்தில் வைத்து எடுத்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு 5 நிமிஷத்திற்கு முன்னால் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் போட்டு ஜெபத்தோடு வந்தால் இந்த கொட்டாவிகளும் சோர்வுகளும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எப்படி வரும்? எப்படி வரும்? எப்படி வரும்? நோ, அதற்கு சான்ஸே இல்லை. உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருக்கிற ஆவி என்ன ஆவி? என்ன ஆவி? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியை உடையவர்களை கர்த்தர் கண்மணி போல பாதுகாப்பார். கர்த்தருடைய ஆவியை உடைய யோபுக்கு பாடுகள் வந்தோ அவர் கூட இருந்து கடைசியில் தூக்கி நிறுத்தின தேவன் அல்லவோ? தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்திருந்தால் அதற்கு மன்னிப்பாக ஆண்டவருடைய சமூகத்திலே பலி செலுத்தின தேவ பிள்ளை அல்லவோ? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவருடைய இரத்த சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நீ எப்படி இருக்கிறாய்? உன் குடும்பம் எப்படி இருக்கிறது? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அறிவில்லாத ஜனங்கள் அழிந்து போகிறது போல ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன் என்று சொல்லியும் அழிந்து போகிறது போல நீயும் நானும் எதற்காக அழிந்து போக வேண்டும்? எதற்காக சமாதான கேடை உண்டாக்க வேண்டும்? எதற்காக கர்த்தருடைய இரக்கம் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களோ? நீங்கள் பேச மாட்டீர்களோ? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது உங்களை நீங்கள் தற்பரிசோதனை செய்ய வேண்டாமோ? என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, விசுவாசிகள் எப்படியோ அப்படியே தான் ஊழியக்காரர்கள் எப்படியோ அப்படியே தான் விசுவாசிகளும். ஏனென்றால் நீயும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே சீசனாய் மாறி அவருடைய ராபோஜன பந்தியில் கைப்போடும்படியாய் உடன்படிக்கை என்கிற மூழ்கி ஞானஸ்தானத்தை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்று இந்த அதிகாலையிலே பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உரித்தாகுகிறது. சிந்தித்து பாருங்கள். இந்த நதி, இந்த பரிசுத்தாவி யார்கிட்டமெல்லாம் இருக்கிறதோ அது சுத்தமான ஜீவனை அளிக்கிற நதியாக இருக்கிறது. இந்த நதி வல்லமை உள்ளது, இந்த நதி மகத்துவம் உள்ளது, இந்த நதி சுத்தமான ஜீவனை அளிக்கிற வல்லமை உள்ள நதியாய் இருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நதி 3 விதமாய் நம்மோடு செயல்படுகிறது. 3 விதமாய். ஒன்று, பிதாவாகிய தேவன் என்கிற வழியில நம்மோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முதலாவது, பிதாவாகிய தேவன் என்கிற முறையில இந்த நதி நம்மோடு செயல்படுகிறது. வாசியுங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். என்னை விட்டுவிட்டார்கள் என்றால் அவரை பாடி மகிமைப்படுத்தக்கூடிய புஸ்தகங்களை தோளிலே சுமக்க, அவருடைய சங்கீதம் அடங்கிய வேத புஸ்தகத்தை தோளிலே சுமக்க தங்களுடைய இருதயம் மனமடிவு உண்டாகிறது.
அதிகாலையிலே காத்திருக்க மனமடி உண்டாகிறது. ஆலயத்துக்கு வரும்போது சோர்வோடும் அசதியோடும் வந்து மனமடிவோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக கர்த்தரை விட்டுவிட்ட பிள்ளைகளாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் உள்ளவர்களுக்கு இது புரியும், மற்றவர்களுக்கு புரியாது. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஜீவ நதி, பரிசுத்த நதி என்கிற பிதாவின் ஆவியை, பிதா அருளி செய்த ஆவியை நாம் அசட்டை பண்ணுகிறோம் என்ற அர்த்தம். பிதாவாகிய தேவனுடைய ஆவியை நமக்கு தந்திருந்து அந்த பிதாவாகிய தேவனுடைய ஆவியை அசட்டை பண்ணி தேவனுடைய நாமத்தை வீணில வழங்கி தேவனுடைய அன்பை விட்டுவிட்டு தேவனுடைய சங்கீத புஸ்தகத்தையோ தேவனுடைய கீத வாத்தியங்கள் முடங்கிய புஸ்தகத்தையோ விட்டுவிட்டு நம் மனவந்த வாக்கிலே மனவந்த போக்கிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் என்றால் அந்தோ பரிதாபம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் 2025 எப்படி உனக்கும் எனக்கும் உண்டாகும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது வல்லமை உள்ள நதி, அது பரிசுத்த ஜீவனை அளிக்கிற நதி, அது மகத்துவம் நிறைந்த நதி, அது பிதாவாகிய தேவனுடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிற நதி. இரண்டாவது குமாரனாகிய தேவன் என்கிற நதி. ஃபர்ஸ்ட்ல பிதாவாகிய தேவன் என்கிற நதி, இரண்டாவது குமாரனாகிய தேவன் என்கிற நதி. சகேரியா 13:1, சகேரியா 13:1 வாசிக்க கேட்போம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்கும். இந்த நதி, இந்த நீரூற்று பிதாவாகிய தேவனிடமிருந்து ஊற்றை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது மட்டுமில்ல, குமாரனாகிய தேவனிடமிருந்தோ நாம் இந்த ஊற்றை பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஊற்றை பெற்றுக்கொண்ட நீயும் நானும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முறைகளை வேதத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் வீணிலே வழங்காதபடியான நடைமுறைகளை, சத்தியங்களை, வார்த்தைகளை வேதத்தில் வைத்திருக்கிறார். இதை விட்டுவிட்டு அசிங்கமான முறையிலே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத முறையிலே நீயும் நானும் உலகத்தில் திரிவோம் என்றால் அந்தோ பரிதாபம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய கீத வாத்தியம் அடங்குகிற இந்த புஸ்தகங்களை சுமக்காமல், வேத வசனங்களை சுமக்காமல் நம்முடைய மனம் போன வாக்கிலே இந்த ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற உங்களுக்கு எப்படி இந்த மாசத்திலும் இந்த வருஷத்திலும் தேவன் தந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்பதை சற்று உங்களை சிந்தித்து பாருங்கள். வாசியுங்கள். யோவான் 4வது அதிகாரம், யோவான் 4:14 வசனம். யோவான் 4:14. நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கு. குமாரனாகிய தேவன் நமக்கு தருகிற நீரூற்று நித்திய காலம் வரைக்கும். காலையில் இருந்து விட்டு மத்தியானம் இல்லாமல், மத்தியானம் இருந்து விட்டு சாயங்காலம் இல்லாமல், ஒரு நாள் இருந்து ஒரு நாள் இல்லாமல், ஒரு மாசம் இருந்து ஒரு மாசம் இல்லாமல் இருக்கிற நீரூற்று அல்ல. நித்திய காலம் வரைக்கும் அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மோடு இருந்து செயல்படுவதற்காக தந்த நீரூற்றை நீங்கள் அவப்படுத்துகிறோம் என்றால் ஆண்டவருடைய ஊழியங்களை, ஆண்டவருடைய சுவிசேஷங்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை எப்படி பிரதிபலிக்க முடியும்? பிதாவாகிய குமாரனுடைய ஆவியை நித்திய உடன்படிக்கையாக வைத்துக் கொள்ளாவிட்டால் உங்களோடு இருக்கிற ஆவி சம்திங் ராங் அல்லவோ? அது என்ன ஆவி? ஆண்டவராகிய தேவன்
இந்த வருஷத்தில் 1ஆம் தேதி அதிகாலையில் தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக இதே சங்கீதத்தை 46வது சங்கீதத்தை ஒரு விசை ஞாபகப்படுத்தி, நான் உங்களோடு வாசம் செய்யாவிட்டால் எப்படி நீங்கள் சமாதானத்துக்குள் இருந்து சந்தோஷப்படுவீர்கள்? நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு உங்கள் மனமந்த வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை வீணில விளங்கி ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவருடைய ஒழுங்கின் பிரகாரம், அவருடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய மகத்துவத்தை செய்யாமல் உங்கள் மனமந்த வாழ்க்கையிலே நீங்கள் போய்கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்தோ பரிதாபம். இது சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல, பெரியவர்களுக்கும் சேர்த்து. ஆமென், ஹல்லேலூயா. திரும்பவும் ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை உண்டு என்று உங்களுக்கு பறைசாற்றுவதற்காக உங்களை அழைக்கவில்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு விசை வாசிங்க பார்ப்போம். 14:15. எரேமியா 14:15. ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே வருவதில்லை. உங்க வீட்டில் உபத்திரவம் வராது, உங்களுக்கு கஷ்டம் வராது, உங்கள் மனமந்த வாழ்க்கையில நீங்கள் வாழலாம், எப்படியும் போகலாம் என்று உரைக்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு, நம்முடைய தேசத்துக்கு தரல. சிந்தித்து பார்க்க வேண்டும். தண்ணீரற்ற தொட்டியை தேர்ந்தெடுக்கிறீர்கள், வெடிப்புள்ள நீர் தொட்டியை தேர்ந்தெடுக்கிறீர்கள். உங்கள் கண்கள் காணும் போது நீர் நிரம்பி இருக்கிறது, ஆனால் சிறிது நாள் கழியும் போது அந்த தண்ணீர் வெடிப்பு வழியாய் சிதறடிக்கப்பட்டு போகிறது. என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் சொல்லாமல் இருந்தும் ஜனங்களுடைய திருப்திக்காக, ஜனங்களுடைய சிந்தனைக்காக, ஜனங்களுடைய சந்தோஷத்திற்காக உரைக்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் நமக்கு தரல. ஆண்டவருடைய வெடிப்பில்லாத தொட்டியை தேர்ந்தெடுக்கும்படி, வெடிப்பில்லாத நீர் தொட்டியை தேர்ந்தெடுக்கும்படி எச்சரிக்கும்படியான ஒரு தீர்க்கதரிசியை தேசத்திற்கும் திருச்சபைக்கும் தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய ஊழியத்தினுடைய சாராம்சமே கடைசி கால எச்சரிப்பின் சத்தத்தின் ஊழியம். இந்த எச்சரிப்பின் சத்தத்தின் ஊழியத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிற இந்த சபையில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நீயும் நானும் உலகத்தான் அல்ல, நீயும் நானும் உலகத்தில் திரிகிற கயவர்கள் அல்ல, நீயும் நானும் துன்மார்க்கனாய் திரிகிற துன்மார்க்கத்தனத்தில் திரிகிற பிள்ளைகள் அல்ல. கர்த்தராகிய தேவன் என்கிற பிதாவின் ஆவியை பெற்றவர்களும் குமாரனாகிய தேவனுடைய நித்திய ஜீவாவியை பெற்றவர்களும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் மனம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், சற்று யோசித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கு விடுதலை, கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கு சமாதானம், கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கு நீர்வீழ்ச்சி உண்டாகும், அங்கு பரிசுத்தாவி உண்டாகும். பரிசுத்தாவி உண்டென்றால் ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் கர்த்தருடைய சமூகத்தை நாம் வீணிலே வழங்காமல் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த வேண்டிய முறையிலே நம்முடைய கையில் எதை எதை கொண்டு வர வேண்டுமோ அதை கொண்டு வந்திருப்போம். நம்முடைய இருதயத்திலே ஆண்டவரை குறித்த பயம் மாறி நிர்விசாரம் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் இந்த வருஷத்தில் முதல் நாள் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி இந்த 2வது மாசமும் 1ஆம் தேதியிலே அதை அவர் திரும்ப கட்டி எழுப்பி, நான் அதை செய்து முடிகிறது வரைக்கும் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு தந்து நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக தந்த எச்சரிப்புகளை உணர்வுள்ள இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டால் நீங்களும் நானும் பாக்கியவானாயிருப்போம். 3வது, பரிசுத்தாவியாகிய தேவன். பரிசுத்தாவியாகிய தேவன். வாசியுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம்
யோவான் 7வது அதிகாரம் 38, 39 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து நதிகள் ஓடும். பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்கிறவருடைய வார்த்தைக்கு விசுவாசித்து அவரோடு நிலைத்திருந்தால் நாம் தேவனை ஆராதிக்க போகும்போது அசட்டை பண்ணி போக மாட்டோம். ஆண்டவருடைய நாமத்தை வீணில வழங்க மாட்டோம், வீணில வழங்க மாட்டோம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கொஞ்ச நேரத்திற்கு ஒரு 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 நேர போஜனத்துக்காக, ஒரு நேர போஜனத்துக்காக, ஒரு சில நாட்களுக்காக, ஒரு சில ஆராதனைக்காக உங்களுடைய இருதயம் நிர்விசாரமாய் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் நிர்விசாரமாய் ஆண்டவருடைய ஆலயத்தில் வருகிறவர்களும் ஆண்டவருடைய நாமத்தை வீணில வழங்குகிறவர்களும் வகளோடு ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஆவி நிலைத்திருக்குமோ? வாசியுங்கள் ஒரு விசை கூட 38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார். 39 நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிற, நம்ம துதிக்கிற, நம்மோடு இருந்து செயல்படுகிற ஆவி பிதாவாகிய தேவனுடைய ஆவி, குமாரனாகிய இயேசுவின் ஆவி, பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஆவி, இந்த 3 பேருடைய ஆவியும் அவருடைய நீர்க்கால்கள் நம்முடைய ஆண்டவருடைய ஆலயமாகிய உன்னுடைய சரீரத்திலே அது நிலை பெற்றிருந்தால் நிச்சயமாகவே அவர் உன்னை சந்தோஷிப்பிக்க செய்வார், உன்னை மனமகிழ்ச்சி அடைய செய்வார். இந்த மனமகிழ்ச்சியை கர்த்தராகிய தேவன் கூட இருந்து செய்கிறது வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். இந்த நதி நம்மோடு இருக்கும்போது உபாகமும், இந்த நதி நம்மோடு இருக்கும்போது உபாகமும் 23:14 வாசிக்க கேட்போம். உபாகமும் 23:14 தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். சற்று சிந்தித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சித்து மகிமைப்படுத்தவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. தெரியுமா, கர்லினி வீட்டுக்கு ஒரு நாள் நாங்கள் பிரேயருக்கு போனோம். ஒரு ஆளுங்க வீட்டுக்கு இந்த பக்கத்தில் காம்பவுண்டு கிட்ட, அது வழி ஒன்றும் கிடையாது, காம்பவுண்டு கிட்ட காரை நிறுத்திட்டு வீட்டில் போய் ஜெபமும் ஏதோ ஒரு பிறந்த நாள் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். ஒரு அரை மணிக்கூர் 3/4 மணிக்கூர் தாண்டி வரும்போது இந்த வண்டிக்கு முன்ன 3 பைக், அதாவது சைடு காம்பவுண்டு, ஃப்ரண்டில் 1, பேக்கில் 1, சைடில் 1, 3 பைக்கை கொண்டு லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். ஒருத்தன் ஆமேன், அவனை கை முறிஞ்சு போச்சான். அதை கேட்கணும்னு கர்லினுடைய புருஷன் கங்கணம் கட்டினானா. நான் ஃபோன்லேயே சொன்னேன், ஒரு வார்த்தை பேசப்படாது, ஆண்டவர் நீதி செய்வார்னு சொல்லிவிட்டேன். ஆமேன், ஹல்லேலூயா. நேற்றைக்கு தான் ஃபோன் அடிக்கும்போது அவனுக்கு உபத்திரம் உண்டாயிருக்கு என்று நான் என்னுடைய ஆவியில் தெரிஞ்சது. கேட்டேன், அவன் இப்போ எப்படி இருக்கிறாருன்னு. அது பாஸ்டர் கை ஒடிஞ்சு கையை கெட்டெல்லாம் போட்டு குடிச்சிட்டு வண்டி 2 பேக்கில் விழுந்து எங்கெல்லாம அடிபட்டு கையில் மாவு கட்டெல்லாம் போட்டுட்டு தெரியுறான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த வசனம் உனக்கும் எனக்கும் ஆதாரமாய் தருகிறது. ஆனால் நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்?
வாசிங்க 14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே, உன் சரீரத்துக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே, உன்னுடைய ஆலயத்துக்குள்ளே, உன் பாருங்க ஒப்பு கொடுக்க உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம மீன் ஆண்ட போகும்போது ஆண்டவர் நம்ம கிட்ட உலாவல்ல, நம்ம பேசி கொண்டிருக்கும்போ உலாவல்ல, உலகத்தில் போய் கொண்டிருக்கும்போ உலாவல்ல, ஆலயத்துக்கு வந்தாதான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தாதான் உலாகிறார், அதிகாலை ஜெபம் பண்ணுனா மட்டும்தான் உலனோ. உன் பாளையத்திற்குள்ளே, ஆண்டவருடைய ஆலயமாகிய உன் சரீரத்துக்குள்ளே, ஆண்டவர் வீட்டிருக்கிற தேவ சமூகமாகிய திருச்சபைக்குள்ளே நீ துதித்து பாடி அனுதினமும் அதிகாலம் ஜெபம் செய்து கொண்டிருக்கிற உன் வீடு என்கிற பாளையத்துக்குள்ளே அவர் உலாவி கொண்டிருக்கிறாரா? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? ஆண்டவர் உன்னை பார்த்து கடிந்து கொண்டு கேட்கிறார். உன்னை பார்த்து எச்சரிப்போடு கேட்கிறார். ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தக்கூடிய பாடல் புஸ்தகம் யாருக்கு கையில எல்லாம் இருக்குது? நீங்க சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். கொயர் பாடுகிற பிள்ளைகளின் கையிலும் இல்லை, அதனுடைய தகப்பன் தாய் தந்தையுடைய கையிலும் இல்லை. எங்க போகிறீர்கள்? எதற்கு போகிறீர்கள்? என்ன விஷயத்திற்கு போகிறீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் அவருடைய ஆலயமாகிய பாளையத்திலே உலாவி கொண்டிருக்கலையோ? அவருடைய ஆவியை பெற்ற அவருடைய ஆலயமாகிய உன்னுடைய சரீரத்தில் உலாவி கொண்டிருக்கலையோ? நீ அனுதினமும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுகிற உன் வீட்டில் உலாவி கொண்டிருக்கலையோ? எப்பொழுதுமே அவருடைய ஆலயமாகிய உங்கள் சரீரத்திலே உலாவி கொண்டிருக்கலையோ? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கண்ட வீதியிலே ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்குகிற உங்களை என்ன என்று சொல்வது, என்ன என்று பேசுவது? ஆண்டவருடைய சமூகத்திலும் அதை செய்து கொண்டிருக்கிறீர்களே. அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க வேண்டும். சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசனத்தையும் தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தையோடு சேர்த்து அதை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு கடமைக்காக உங்க ஊழியக்காரன் வந்து நின்று சொல்லல. இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தர் உங்களை கடிந்து கொண்டு எச்சரிக்கிறார் என்றால் அவர் இந்த வருஷம் 1ஆம் தேதி தந்த வாக்கு தத்தத்தை எப்படியாவது நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் கொண்டவராயிருக்கிறார். அவர் நிறைவேற்றி முடியாது வரைக்கும் நம்முடைய வாசஸ்தலத்தை விட்டு அவர் ஒருபோதும் விலகி போகாத தேவன். அதற்கு சரி ஆகாவிட்டால் என்னையும் கொன்று போடுவாரே தவிர அவர் ஆசீர்வதிக்கிறது வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் 3 அல்லேலூயா 2 கரங்களை உசத்தி சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. உன்னுடைய ஆண்டவருடைய ஆலயமாகிய உன் சரீரம் என்கிற பாளையம், ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலமாகிய தேவனுடைய திருச்சபை, உன்னுடைய வீடாகிய பாளையம், ஆண்டவருடைய பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதன் 1 முதல் 6 வரை வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே நீ சொல்லுவது எப்போது? உபாகமம்
23:14 வாசிக்கும் போது, உன் பாளையம் பூரா அசுசிப்படாமல் நீ உன்னை காத்து கொண்டால், அந்த காலத்தில் நீ சொல்ல வேண்டியது எக்காலத்திலும் அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மண்டு கொள்வீர்கள், அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஆமென். இந்த சங்கீதத்தை நீயும் நானும் படிக்க வேண்டுமானால், இதை உனக்கும் எனக்கும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், உபாகமம் 23:14 உனக்குள்ள இருக்க வேண்டும். அந்த வசனம் என்கிற சத்தியம், அந்த வசனம் என்கிற வேத சத்தியம் உனக்குள்ள இருக்கணும். உனக்குள்ள இருந்தாதான் பிதாவாகிய தேவனுடைய ஆவியும், குமாரனாகிய தேவனுடைய ஆவியும், பரிசுத்தாவியாகிய தேவனுடைய ஆவியும் உனக்குள்ள செயல்படுகிறது என்பதை இந்த ஜனங்களும் கர்த்தரும் புரிந்து கொள்வார். நீங்கள் கர்த்தருக்கு தெரியாதோ என்று கேட்காத, கர்த்தருக்கு தெரியும். இந்த ஆபிரகாமை பார்த்து சொன்னார், அவனை 75வது வயசுல ஊர் என்கிற தேசத்திலிருந்து அழைத்து 100வது வயசுல ஒரு குழந்தையை கொடுத்து, அந்த குழந்தை பிள்ளை பருவம் தாண்டி கிட்டத்தட்ட 18 வருஷம் வயசு தாண்டி, அவன் அந்த 15 வயசு தாண்டின பிறகுதான் இந்த பிள்ளையை கொண்டு மலையில கொண்டு பலியிட சொன்னார். அவன் பலியிடுவதற்கு வெட்டறிவாளை ஓங்கின போதுதான் சொன்னார், இப்போது நான் உன்னை புரிந்து கொண்டேன், தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்கிறது என்று. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 23:14 உனக்குள்ள இல்லாவிட்டால் நிச்சயமாக கர்த்தர் உன்னை புறந்தள்ளுவார், கர்த்தர் உன்னை அசுசிப்படுத்துவார். வெடிப்புள்ள தொட்டியை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டு ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவார். சகேரியா 2வது அதிகாரம், சகேரியா 2வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். சகேரியா 2வது அதிகாரம். நான் அதற்கு நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த 1ஆம் தேதி கர்த்தர் தருகிற வார்த்தை, உன்னை ஆசீர்வதிக்கிறது வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன், உன் நடுவில் இருந்து உன்னை சரி செய்து உன்னை பலப்படுத்துகிற தேவனாய் நம்மத்திலே இருக்கிறார். எப்படி இருக்கிறாருன்னா, நம்மை சுற்றிலும் அக்கினி மதில் சுவரை வைத்து அதன் நடுவில் மகிமையாக இருந்து உன்னையும் என்னையும் பாதுகாப்பேன், அவர் மகிமைப்படும் வரைக்கும் உன்னை கைவிடாத தேவன் உன் பட்சத்தில் இருப்பார் என்று கர்த்தர் இந்த 1ஆம் தேதி வாக்கு தருகிறார்.